ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். மே மாதம், அது ஜெபமாலை அன்னையின் மாதம். இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அன்னையிடம் செய்ய வேண்டிய ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக தினமும் தவறாமல் பதிவேற்றம் செய்கின்றோம். அஜெபத்தை செய்து அதனோடே கூட உங்கள் எல்லா வேண்டுதலையும் அன்னையின் பாதத்தில் நீங்கள் வைத்து வர இந்த 31 நாள் ஜெபம் முடிந்தவுடன் நிச்சயம் அது ஆசீர்வாதமாக ஈடேறுவதை காண்பீர்கள். நாங்களும் தவறாமல் தினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். ஜெபமாலை அன்னையிடம் 27ஆம் நாள் ஜெபம். செபமாலை ராக்கினியே, மாசில்லா மாமரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்கள் அன்புள்ள அன்னையை விட்டு நாங்கள் வேறெங்கே அடைக்கலம் தேடுவோம்? பாவத்தின் வெட்கம் எங்களை மென்று தின்னும்போது உம்மிடத்தில் அல்லாமல் வேறெங்கு எங்களுக்கு தேவையான அடைக்கலத்தையும் ஆறுதலையும் அடைவோம். நிச்சயமான புகலிடமாகிய இயேசுவின் திரு இருதயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் பாதையில் பதனமாய் எங்களை நடத்திச் சேர்த்தருளும். மாதாவே, மாமரியே, நான் பாவத்தை அடிக்கடி கட்டிக்கொண்டேன். அச்சமயங்களில் நரகத்தையோ மோட்சத்தையோ என்மேல் நீர் கொட்டிய அன்பையோ நான் நினைக்கவில்லை, கருதவும் இல்லை. என் குற்றங்களின் ஞாபகம் இப்போது என் மனதை துளைக்கிறது, என் எண்ணங்களை வாட்டுகிறது. எனினும் என்னை வதைக்கும் குத்தலையும் தள்ளி வைப்பேன். உமது அடைக்கலத்தை நம்பி இருக்கும் நான் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் என் பாவங்களுக்கு மன்னிப்பையும் நிச்சயமாக கண்டடைவேன். மதலேனா, அகுஸ்தீன் போன்றவர்களைப் போல ஆயிரக்கணக்கானவர்களை புன்முறுவலோடு என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது போல உம்முடைய மன்றாட்டினால் என்னையும் ஏற்றுக்கொள்வார் என்பது என் அசையா நம்பிக்கை. செபமாலை ராக்கினியே, அயராமல் எனக்காக நீர் மனு பேசி வருவதற்காக நான் என் முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும். மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.